புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மூலம் இன்று கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசணும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். தூதர்களை கொண்டு பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசுவார், வேத வசனத்தின் மூலம் பேசுவார். இன்றைக்கு நாம் கேட்க, ஆண்டவர் என்னோடு பேசு. ஹல்லேலூயா. என் இதய பாலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பாலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையாலல்ல ஆவியாலே, மையாலல்ல ஆவியாலே எழுதிடுமே ஏங்குகிறே, எழுதிடுமே ஏங்குகிறே. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, எங்கள் கரங்களிலே நாங்கள் திறந்து வைத்திருக்கும் இந்த வசனத்தை அன்பு கரங்களிலே வைக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பகல் வேளையில் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு புலம்பல் என்பதை பதிவு செய்கிறது. இன்றைக்கும் எருசலேம் நகரத்தில் ஒரு பெரிய சுவர் ஒன்று இருக்கிறது. அந்த சுவற்றின் அருகிலே திரளான யூதர்கள் சென்று அவர்கள் இன்று வரைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையும் அந்த சுவரின் அருகிலே நின்று சுவரின் மீது கரங்களை வைத்து இன்று வரைக்கும், நீங்கள் ஒருவேளை நாளைக்கே நீங்கள் போனால் கூட, நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா இன்று வரைக்கும் யூதர்கள் அந்த சுவரின் அருகிலே நின்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சுவருக்கு பெயரே புலம்பலின் சுவர் என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, காலம் ஒருவேளை இந்த சுவரை பழமை ஆக்கினாலும், காலமானது பல காலங்களாய் ஆண்டுகளாக அந்த சுவர் அங்கேயே இருக்கிறது. இந்த சுவரின் அருகிலே நின்று புலம்புகிறார்கள். ஒருவேளை இத்தனை காலங்கள் கடந்து அந்த சுவர் அங்கே இருக்கிறபடினாலே, காலம் அந்த சுவரை பழமையாக்கினாலும் அதில் அருகில் நின்று கூப்பிடுகிற புலம்புகிற நம்பிக்கையானது பழமையாய் போகவே இல்லை.
தலைமுறை தலைமுறையாக அவர்கள் எல்லாரும் சந்ததி சந்ததியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்காய் அனுப்பப்படுகிற மேசியா எப்போ வருவார், எங்களுக்காய் அனுப்பப்படுகிற மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த எருசலேம் நகரத்தை குறித்து புலம்பி அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 41 முதல் 42 வரை 43 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, எருசலேம் அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பாருங்க, இந்த சம்பவம் எருசலேம் அழிக்கப்பட போகிறது என்பது ஆண்டவர் தன்னுடைய மனக்கண்களிலே பார்க்கிறார். இந்த சம்பவமானது கிறிஸ்துவுக்கு பின்பாக 70 நடைபெறுகிறது. எந்த பட்டணத்திற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாரோ அந்த பட்டணமானது கிறிஸ்துவுக்கு பின்பாக 70 அந்த பட்டணமானது எருசலேம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியோ கிறிஸ்துவுக்கு முன்பாக 586 இதே காட்சியை அவன் தன்னுடைய மனக்கண்களிலே கண்டு அழுதான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அழும் பொழுது தான் அவர் சொல்லுகிறார். இப்ப வாசிங்க. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். பூர்வ காலங்களில் இருந்தது போல எங்களுடைய நாட்களை புதியவைகள் ஆக்கும் என்று சொல்லி புலம்புகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். வேதத்தில் அநேகர் புலம்பினதை நாம் பார்க்க முடியும். யோபின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய புலம்பலை பார்க்க முடியும். ஆனால் இந்த எரேமியாவினுடைய புலம்பல் ஒரு தேசத்தின் மீது, தேசத்திற்காக அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, மொத்தம் 5 அதிகாரங்கள் இந்த புலம்பலில் ஒன்று. இந்த முதல் அதிகாரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எருசலேமின் அழுகையை காட்டுகிறது. நகரம் வெறுமையாய் போகிறதை காட்டுகிறது. மக்கள் வேதனை அடைகிறதை இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்பொழுது எருசலேமினுடைய அழிவை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய நியாய தீர்ப்பை நீங்கள் பார்க்க முடியும். தீர்க்கனாகிய எரேமியாவினுடைய ஒப்பாரி என்று சொல்லலாம். ஒப்பாரி வைத்து கண்ணீர் விடுகிறார். இதை நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கு அழுகை, கூடவே நம்பிக்கை, வேதனையும் விண்ணப்பம் என்று சொல்லி அந்த 3ஆம் அதிகாரத்தில் இவைகளை நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது நகரமானது முற்றுகை போடப்படுகிறதும் அங்கு ஏமாற்றங்களும் அங்கு அதில் ஒரு நம்பிக்கையும் நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருகிற வேளையில் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், எங்களை புதிதாக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படி எரேமியாவினுடைய நாட்களிலே தேசத்திற்காக அவன் புலம்பினதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கால வேளையில் உன்னுடைய புலம்பல் என்ன? உன்னுடைய மனதனுடைய புலம்பல் என்ன? ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், இந்த கன்மலையை பார்த்து நீ என்ன செய்ய, பேசு, அப்பொழுது அது உனக்கு தண்ணீரை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ கன்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது ஜனங்களுக்கு அது தண்ணீரை கொடுக்கும் என்று சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்தான் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய கோலினால் அந்த கன்மலை என்ன செய்தான்? அடித்தான்.
இன்றைக்கு வாழ்க்கையில் ஏன் புலம்பல் தெரியுமா? கர்த்தர் தெளிவான வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில், திட்டமான தெளிவான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் செய்யாதபடி, கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் செய்யாம, நாம் நம்முடைய மனதுக்கு விரும்பின ஒன்றை நாம் செய்து, இப்பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதனால இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? புலம்பல். கர்த்தர் அடி என்று சொன்னா அடிக்கணும், பேசு என்று சொன்னா பேசணும். இப்ப நல்லா தெரியும், பேசு என்று சொன்ன இடத்துல அவன் பேசாதபடி அவன் அடிக்கிறான். இதே போல தேவனுடைய வார்த்தை தெளிவாய் திட்டமாய் தெரிந்தோ தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக ஒன்றை செய்து இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்களில் என்னன்னா இன்றைக்கு ஒரு விதமான புலம்பலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீ போக வேண்டிய வழி இதுதான் என்பதை ஆண்டவர் உனக்கு தெளிவாய் சொல்லியும் தேவன் சொன்ன வழியில போகாம தேவன் சொல்லாத ஒரு வழியில போனதினால இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே புலம்பல்கள் காணப்படுகிறது. யோனாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ தர்ஷீஷுக்கு, நினைவுக்கு போ அப்படின்னு சொன்னார். இவன் எங்க போனா? தர்ஷீஷுக்கு போன. போக வேண்டிய வழியை ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீங்க தான் போகணும், இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய சித்தம். அப்ப தெளிவான வார்த்தையை ஆண்டவர் சொல்லியும் நீ போக வேண்டிய பாதை இதுதான் அப்படின்னு ஆண்டவர் காட்டியோ தேவன் சொன்ன பாதையில செல்லாம நாம இன்னொரு பாதையை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தெடுத்து அந்த பாதையில நாம் போகினபடியினால இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பலாய் காணப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னும் புலம்பல் வர காரணம் என்ன? ஊழியர்களுடைய ஆலோசனையை உதாசீனப்படுத்தி, ஊழியர்களுடைய ஆலோசனையை அல்லல் தட்டி, ஊழியர்களுடைய ஆலோசனையை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பல் உண்டா இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொன்னா 7 நாள் என்ன செய்ய? காத்திரு, நான் வருவேன். 7 நாள் நீ காத்திரு, நான் வருவேன். தேவனுடைய வார்த்தை, ஊழியனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை, நீ 7 நாள் காத்திரு, நான் வருவேன். இவன் என்ன செய்திருக்கணும்? 7 நாள் காத்திருக்கணும். 1 நாள் காத்திருந்தான், 2 நாள் காத்திருந்தான், இப்படியே காத்து கொண்டு இருக்கிறான். பெலிஸ்தர்கள் படைகளை எடுத்துக்கொண்டு எல்லாம் வருகிறத பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை இவனை துணிந்து செய்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு ஊழியர்களுடைய ஆலோசனைகளை கேட்க விரும்பாம, ஏற்றுக்கொள்ள விரும்பாம, அந்த ஆலோசனையை அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்கிறதுனால உடனே அதற்கு மாறாக செய்து இன்றைக்கு அநேக குடும்பங்களில் புலம்பல், இன்றைக்கு ஏராளம் புலம்பல் பாடிக்கொண்டு இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. அருமையான கர்த்தருடையவர்களே, மதியினத்தினால் செய்யப்பட்ட, அறிவில்லாமல் செய்த காரியங்களினால இன்றைக்கு ஏராளமான புலம்பல். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு உன்னுடைய புலம்பல் என்ன? தேவன் தந்த ஊழியத்தை நான் விட்டு நிற்கிறேன்னு, நான் நினைப்பது போல என்னால் ஜெபிக்க முடியலையே என்பது உன்னுடைய புலம்பலாக இருக்கிறதா? என்னால் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்க முடியலையே, எவ்வளோ நேரம் நான் வேதத்தை வாசிப்பேன், இப்போ வாசிக்க முடியலையே, ஒருவேளை இது உன்னுடைய புலம்பலாக இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, நினைத்தது போல எவ்வளோ மணி நேரம் நான் ஜெபிப்பேன், இப்போ நினைக்கிறது போல ஜெபிக்க முடியவில்லையே, ஜெப ஆவியே இல்லாமல் போய்விட்டது என்பது உன்னுடைய புலம்பலாக இருக்கா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருக்கிறேனே என்கிற புலம்பல் உனக்கு இருக்கா? வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் உன்னுடைய புலம்பலை கர்த்தர் மாற பண்ணுவார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ திரும்பினா போதும். நீ என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய புலம்பல் அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் வாசிக்க.
கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை, எங்களுடைய நாட்களை புதியவைகளாய் மாற்றும். நாங்க பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்களை நீர் மாற்றும், எங்களை திருப்பும் என்று கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. நம்முடைய பூர்வ நாட்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. நான் சொல்லுகிற நாட்கள் ரட்சிக்கப்படாத காலம் அல்ல. ஆண்டவர் யார் என்று தெரியாம இருந்து ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களோடு பேசி ஆலயத்தில் வந்த உடனே ஆண்டவர் உங்களோட உங்களிடத்தில் பேசி எப்படி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த பூர்வ நாட்களை உங்க மன கண்களில் கொண்டு வாங்க. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் பக்தியாய் வளர்த்தார்கள். 3வது 4வது 5வது படிக்கிற அந்த காலமெல்லாம் நெடும் முழங்காலில் இருந்து இரவு நேரங்களில் ஜெபிக்கிற அனுபவம் உண்டு. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் ஆரம்ப நாட்களில் அந்த ரட்சிப்பின் காலங்களில் எப்படி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எவ்வளவு மகிழ்ச்சியாய் நாம் அனுபவித்தோம். ஜெபம் நம்முடைய பிரியமாக இருந்துச்சு, ஜெபம் நம்முடைய உயிராக இருந்தது, வேத வாசிப்பு நம்முடைய உணவாக இருந்தது, தேவனை குறித்து மற்றவரிடத்தில் பேசணும்னா மனமகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா எவ்வளோ பிரியமாக இருந்தது, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம் என்பது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் அந்த பூர்வ நாட்களில் எப்படி இருந்துச்சு. காலம் கடந்து 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 உலக சூழ்நிலைகள், உலக சம்பவங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், இதெல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த பூர்வ நாட்களில் இருந்த மேன்மை மகிமையை நாம் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் திருப்ப போகிறேன், திருப்ப போகிறேன். எரேமியாவின் புலம்பல் அதுதான், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். நாங்கள் திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை திருப்பும் பொழுது நாம் திரும்புவோம் என்று சொன்னால் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் திரும்பும் பொழுது என்ன நடக்குமா? ஏசாயா 44:22 வாசிங்க. நாம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும் வாசிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன்னுடைய மீறுதலை மேகத்தை போலவும், உன்னுடைய பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் திரும்பினா கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? மீட்டு கொள்வாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப திரும்ப வேண்டியது நம்முடைய வேலை, மீட்டு கொள்வது கர்த்தருடைய வேலை. சொல்லுங்க பார்க்கலாம். திரும்புவது நம்முடைய வேலை, மீட்டு கொள்வது கர்த்தருடைய வேலை. ஏசாயா 55:7 வாசிங்க. 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். பாருங்க, கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது கர்த்தர் அவன் மேல என்ன செய்வாரா? மனது உருகுவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்டு
ஒரு 3 குறிப்புகளை ஒரு அரை மணி நேரம் உங்களோடு பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு, திரும்பி வா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வா. எங்கேயோ போயிட்ட, நீ எங்கே போயிட்ட சொல்லுங்க, எங்கேயோ போயிட்ட, திரும்பி வா. சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி வா. சத்தமா சொல்லுங்க, திரும்பி வா. நீங்க திரும்பி வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வேதத்திலிருந்து 3 சம்பவங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட, மோவாப் ஸ்திரீயாகிய தன்னுடைய மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வந்தாள். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் பேசுங்க, நானும் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திரும்பி வந்தால். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன? திரும்பி வா. இங்கு இந்த நகோமி, எலிமெலெக் 2 ஆண் பிள்ளைகள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெத்லெகேமிலே இவர்கள் நன்றாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெத்லெகேம் என்று சொன்னால் அது தேவனுடைய வீடு, அப்பத்தினுடைய வீடு. இந்த பெத்லெகேமிலே அவர்கள் நன்றாய் சொந்த வீடு தான், நல்ல வசதியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேசத்தில் பஞ்சம் வருகிறது. தேசத்தில் பஞ்சம் வருது. இந்த தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே எல்லா ஜனங்களும் அதை பார்க்குறாங்க. தேசத்தில் பஞ்சம் வருகிறது எல்லாருக்கும் தான். ஒரு கிராமத்தில் பஞ்சம் வருது எல்லாருக்கும் தான். ஆனால் இந்த எலிமெலெக், நகோமி, அவனுடைய 2 ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, பஞ்சத்தை பார்த்த உடனே அவர்களாகவே ஒரு எண்ணங்கள், நாம் எல்லாம் மோவாப் தேசம் பக்கத்தில் இருக்க அந்த மோவாப் தேசத்திற்கு போயிடலாம், பஞ்சமெல்லாம் போன பின்பு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போனாங்க. ஆனால் போன இடத்துல வீடுகளை கட்டினாங்களாம், அங்கேயே குடியிருந்தாங்களாம், அங்கேயே பிள்ளைகள் 2 பேருக்கு திருமணம் செய்தாங்க. இப்படியே அவர்கள் வந்த நோக்கம் என்ன என்பதை மறந்துட்டு அவர்கள் மோவாப்பிலேயே சஞ்சரிக்க ஆரம்பித்துட்டாங்க. பல ஆண்டுகள் உருண்டு ஓடுகிறது. ஆனால் நடந்தது என்ன? அந்த எலிமெலெக், நகோமியினுடைய கணவன் மரித்து போகிறான். திருமணம் செய்த 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது விதவைகளாக 3 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்போ நகோமிக்கு ஒன்றுமே புரியல. பஞ்சத்திற்கு தப்ப வந்தோம், தேசத்தில் பஞ்சம் இருக்குது, அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவதற்கு இங்கே வந்து எல்லாவற்றையும் இழந்துட்டேன், நேசித்த எல்லாரையுமே நான் பறி கொடுத்துட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக இந்த இனி எதுக்கு இந்த மோவாப்பில் சொந்த ஊருக்கே போகலாம் என்று சொல்லி அவள் புறப்படுகிறாள். இப்பொழுது 2 மருமகளும் அவளோடு கூட வருகிறான். உடனே அவள் சொன்னா, நீங்கள் என் கூட வருவதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் நீங்கள் இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து வாழுங்க என்று சொல்லி 2 பேருக்கும் ஒரே பிரசங்கம். ஆனால் ஒருத்தி சொன்னால், உடனே மாமியாரை முத்தமிட்டு ஒருபால் உடனே திரும்பி போயிட்டா. ஆனால் ரூத்து மாத்திரம் நகமியோடு கூடவே இருப்பேன் என்று உறுதியாய் அவளை பின்பற்றி வந்தார். இப்போ வேதம் சொல்லுது, இப்போ வாசிங்க. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தா. நான் சொல்லுவேன், நீ மோவாப் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பல இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். நீ மோவாப் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் பல கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ மோவாப்பில் இருக்கிற வரைக்கும் பலவிதமான நஷ்டங்கள் உனக்கு உண்டாகும். மோவாப்பில் இருக்கிற வரைக்கும் கண்ணீருடைய வாழ்க்கையில் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய மோவாப் என்று சொன்னால் சபிக்கப்பட்ட ஒரு இடம். சொல்லுங்க, மோவாப் என்னது? சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோவாப்புடைய சந்ததி 10 தலைமுறை எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளேயே வரக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான ஒரு
நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவள் போய் அடைக்கலம் தேடி போகிறாள். இங்கு போய் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று போகிறாள். இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படிதான். மோவாப்பில் இருந்து கொண்டு ஆறுதல் வராதா, ஆசீர்வாதம் வராதா, எனக்கு நன்மை நடக்காதா அப்படின்னு நினைக்கிற பலர் நம்மிடத்தில் உண்டு. நான் சொல்லுவேன், நீ இருக்கிற மோவாப்பை விட்டு நீ என்ன செய்யணும்? திரும்பி எங்க வரணும்? பெத்லகேமுக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இருக்க வேண்டியது மோவாப் அல்ல, நீ இருக்க வேண்டியது பெத்லகேம். இப்ப என்ன செய்தாங்க? தன்னுடைய மருமகளோடு கூட அவள் திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தாங்க. கரங்களை உயர்த்தி சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வருகிற நேரம் என்ன நேரம் அப்படின்னா அறுவடை நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீ திரும்பி வந்தினா 3 காரியம் நடக்கும். நீ மோவாப்பை விட்டு நீ திரும்பி வந்துட்டீன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீன்னா, நீ ஆலயத்தை விட்டு தூரமா இருக்கிற, தேவனை விட்டு தூரமா இருக்கிற, ஊழியத்தை விட்டு தூரமா இருக்கிற, நீ திரும்பி நீ அதே இடத்துல வந்துட்டீன்னா 3 காரியம் நடக்கும். முதலாவது, உன்னுடைய வறுமை எல்லாம் மாறி போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரும்பொழுது அவன் என்ன சொன்னா, என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க. சர்வ வல்லவர் என்ன செய்தார்? கசப்பை, மிகுந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னார். ஆனா அவன் வந்த பின்பு பார்த்தீங்கன்னா அந்த மிகுந்த கசப்பு கூட இனிப்பாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக திருப்தி உண்டானது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன உண்டானது? திருப்தி உண்டானது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், மோவாப்பில் இருந்து கொண்டு நாம் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய தயவையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஆறுதலையும் நாம் தேடி தேடி ஏமாறுவதல்ல. நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த கால வேளையில் தேவனை விட்டு தூரமாக இருப்பது தான் மோவாப். அந்த மோவாப்பை விட்டு நீ மீண்டும் பெத்லகேமுக்கு வருவாயானா உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, இரண்டாவதாக நான் குறிப்பாக சொல்லி கடந்து போகிறேன். எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்பி வா தலைப்பின் கீழாக நாம் செய்தியை தியானிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. 33:18. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். இப்போ வேத அறிவு உடையவர்களா இருக்கிறபடினால நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு பதான் அராமிலே இருக்கிறான். அங்கேயே அவன் நெடு காலமாக சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறா, நீ என்ன செய்யணும்? பதான் ஆராமில் இருந்தது போதும். எங்கே போகணும்? நீ கானானுக்கு போகணும். எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். இப்போ இங்கே எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதங்களோடு மனைவிகள் பிள்ளைகளோடு கூட வேலையாட்களோடு மிருக ஜீவன்களோடு கூட இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணணும் அப்படின்னும் போது நான் கூட இருந்து செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பயந்து ஓடுனா 20 ஆண்டு காலங்களில் எல்லாவற்றையும் சவதரித்தான், சம்பாதித்தான். 2 ராஜாக்களுக்குரிய பரிவாரங்கள் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாய் அவன் மாறிட்டான். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்றாரா, யாக்கோபே, நீ இந்த ஆசீர்வாதத்திலேயே இந்த பதான் ஆராமில நீ இருக்க வேண்டியவன் இல்லை. ஒருவேளை நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் இந்த பதான் ஆராமி இல்லை. நீ எங்க போகணும்? கானானுக்கு போகணும். நீ கானானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் புறப்பட்டான் அல்லது திரும்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, உடனே அவன் திரும்பினான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், யாக்கோபுக்கு பல பிரச்சனைகள் இருந்ததுங்க. யாக்கோபுக்கு பல பிரச்சனை இருந்தது. ஒன்று, ஏசா கொலை செய்வேன் என்கிற ஒரு கொலை மிரட்டுதல் அவனுக்கு இருந்தது. இரண்டாவது பிரச்சனை வனாந்தர பிரயாணம், வனாந்தரத்திலேயே பிரயாணம் பண்ணின ஒரு நிலை. மூன்றாவது, தாய் தகப்பன் அவனுடைய வாழ்க்கையில் கூட இல்லாத ஒரு பிரச்சனை. நாலாவது, தனிமையான ஒரு நிலைமை. ஐந்தாவது, பயந்து 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 வாழ்ந்த ஒரு சூழ்நிலை. ஆறாவது, வேலையை செய்தாலும் வேலையில் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. லாபானால் அவன் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அவனை ஆண்டவர் சொன்னா, போதும், நீ பதான் ஆராமில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ கானானுக்கு என்ன செய்ய போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் கானானுக்கு பெயர்ந்து குடிபெயர்ந்து வருகிறான், திரும்பி வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வரும் பொழுது 3 காரியங்கள் நடந்தது. சந்தோஷமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. அவனுடைய பெயர் என்ன செய்யப்பட்டது? நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்கிற பெயர் மாற்றப்பட்டது. இரண்டாவதாக, அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. மூன்றாவதாக, ஒரு சமாதானம் உண்டாயிற்று. திரும்பி வரும்போது அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. இரண்டாவது, அவனுடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. மூன்றாவது சொல்லுங்க, சமாதானம். ஏசாவோடு கூட என்ன உண்டாயிற்று? சமாதானம் உண்டாயிற்று. நான் சொல்லுவேன், நீ பதான் அராமில இருக்க வேண்டியவன் அல்ல, நீ மோவாபில் இருக்க வேண்டியவன் அல்ல. நீ திரும்பி வருவாயானா உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:27 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா, எகிப்தை விட்டு அவன் என்ன செய்துட்டான்? திரும்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மோசே யார் தெரியுமா? இப்பொழுது ராஜகுமாரன். சொல்லுங்க, யாரு மோசே? யாரு? ராஜகுமாரன். ராஜகுமாரனுக்கு என்ன? அரண்மனையில் நல்ல ஆகாரம், அரண்மனை ஆகாரம் அவனுக்கு. உலக பிரகாரமான சகல இன்பங்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிற அந்த மேன்மையான நிலைமை அவனுக்கு இருந்தது. செழிப்பு இருந்தது, சிறப்பு இருந்தது, எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்தை விட்டு என்ன செய்தானா? போனான், திரும்பி போனான். அருமையான கர்த்தருடையவர்களே, உலகம், எகிப்துனா உலகம். எகிப்துனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். உலகம். இந்த உலகமாகிய எகிப்தில் இருந்து அல்லது உலகமாகிய இந்த செழிப்பில் இருந்து அவன் தெய்வ ஜனத்தோடு கூட பாடு அனுபவிக்க என்ன செய்தான்? திரும்பின. அவனுக்கு தெரியும், இதெல்லாம் அனித்தியமானது, இனிமேல் வரப்போகிற அந்த பரலோக பலன்தான் நிரந்தரமானது என்பதை அறிந்து அவன் புறப்பட்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாசிங்க, 24 இருந்து வாசிங்க. எபிரேயர் 11:24 இருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய
ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்ல கவனிங்க, இவன் எப்போ எகிப்தை விட்டு இவன் திரும்பினானோ, எகிப்தை விட்டு இவன் திரும்பி வந்தானோ, அவன் வாழ்க்கையில மகிமையான 4 காரியம் உண்டானது. முதலாவது அதர்சனியமான தெய்வ தரிசனம் உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எகிப்தை விட்டு திரும்பின உடனே தரிசனம் அவனுக்கு உண்டானது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. மூன்றாவதாக பொறுப்பு அல்லது உத்தரவாதம் அவனுக்கு கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது அவன் தலைவனாய் உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது உண்மையாகவே நான் சொல்லுவேன், மோவாப்பை விட்டு திரும்பின நகோமியினுடைய வாழ்க்கையில் உண்டானது போல, பதான் அராமை விட்டு திரும்பின யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல, எகிப்தை விட்டு திரும்பின இந்த மோசேனுடைய வாழ்வில் நடந்தது போல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை தந்து, நமக்கும் பொறுப்புகளை தந்து, தரிசனங்களை தந்து நம்மையும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போதும். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இப்ப எங்க இருந்து போனா? தகப்பனிடத்தில் இருந்து தான் அவன் என்ன செய்துட்டான்? போயிட்டான். எப்படி போனான்? போகும்போது விலை உயர்ந்த வஸ்திரங்கள், நல்ல ஷூ போட்டு, டை கட்டி, கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு, கூலிங் கிளாஸ் போட்டு, ஏராளமான பணத்தை, அவனுடைய ஆஸ்தி சொத்து எல்லாம் வாங்கிட்டு போனான். எங்கேருந்து போனான்? தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போனான். கொஞ்ச காலத்தில் எல்லாம் அழிந்து போனது பல நண்பர்களால். எல்லாவற்றையும் அழித்த பின்பு அவனுக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை என்கிற ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை வந்த உடனே அவன் யோசித்தான், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்றாங்க திருப்தியா அப்படின்னு யோசித்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, நான் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு என்ன செய்வேன்? போவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தகப்பனை விட்டு தூரம் போன ஒரு நிலையில் எந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அவன் சொல்றான், மீண்டும் என் தகப்பனிடத்தில் திரும்புவேன்னு வந்தான். வேதத்தில் 5 காரியங்கள் உண்டாயிற்று. முதலாவதாக அவன் திரும்பி வந்ததுனால தகப்பனோடு கூட ஐக்கியம் உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனுடைய அங்கீகரிப்பு அவனுக்கு கிடைத்தது. அவன் சொல்றான், என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படின்றான். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறா? நீ வேலைக்காரன் இல்லை, நீ என்னுடைய மகன் தான், நீ என் குமாரன் தான் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். தகப்பன் என்ன கொடுக்கிறான்? இதெல்லாம் எப்போ கிடைச்சது தெரியுமா? அவன் திரும்பி வந்ததுனால. ஒருவேளை திரும்பி வராம இருக்கிற இடத்துலயே இருந்திருந்தா இந்த தகப்பனுடைய ஐக்கியம் அவனுக்கு இல்லை, அங்கீகரிப்பு இல்லை, தகப்பனுடைய அதிகாரம் அவனுக்கு கிடைத்திருக்காது, தகப்பனுடைய கனம் அவனுக்கு கிடைத்திருக்காது, தகப்பனுடைய சந்தோஷம் விருந்து அவனுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் திரும்பி வரும் பொழுது இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, தாழ்மையை சொல்லுகிற இந்த பகல் வேளையில் நாம் திரும்பி வர வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆரம்ப நிலைமையை நாம் நினைத்து பாருங்க. பூர்வ காலத்தில் அதான் எரேமியா புலம்புகிறார், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம்.
பூர்வ நாட்களில் இருந்தது போல, காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றுங்க. எங்களை உம்மிடத்தில் என்ன செய்யும்? திருப்புங்க என்று சொல்லி. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கும் நாம் திரும்பணும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அருமையான கர்த்தருடையவர்களே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? மோவாப் தேசத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டு இருக்கிறியா? நீ எங்க இருக்கிற? நீ இருப்பது எங்க? நகோமி இருக்க வேண்டிய பெத்லகேமை விட்டுட்டு மோவாப்புக்கு ஓடுனா, நான் பிழைச்சிடுவேன், வாழ்ந்துடுவேன், ஆசீர்வாதமாக இருந்துடுவேன். ஆனால் ஏமாற்றப்பட்டா. நீ மோவாப்பில் இருக்க வேண்டியவன் இல்லைப்பா. நீ மோவாப்பில் இருக்க வேண்டியவன், நீ சாபத்தில் இருக்க வேண்டியவன் இல்லை. நீ பெத்லகேமில் இருக்க வேண்டியவன். அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாங்க. அவ வாழ்க்கையின் வறுமை மாறி போய்விட்டது. அவ வாழ்வில் இருந்த கசப்பு மாறி போய்விட்டது. அவ வாழ்வில் திருப்தி உண்டானது. நான் சொல்லுவேன், மோவாப்புல இருந்தேன்னா வறுமை மாறாது, கசப்பு மாறாது, உனக்கு திருப்தி உண்டாகாது. நீ வா, பெத்லகேமுக்கு வா, தேவ சமூகத்திற்கு வா, தேவ ஆலயத்திற்கு வா, தெய்வ பிள்ளைகளுடைய உண்மையான நல்ல ஐக்கியத்திற்குள்ள வா. உன் வாழ்க்கை மாற்றப்படும். இரண்டாவதாக, பதான் அராமில் இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் பல கஷ்டம், போராட்டங்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தா, அங்கிருந்து கானானுக்கு போ, நீ திரும்பி போ, நீங்க இருக்க வேண்டியவன் அல்ல அப்படின்னு கர்த்தர் அனுப்பினார். அவன் புறப்பட்டான். அவன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். கொலை செய்வேன் என்ற எதிர்த்து வந்த ஏசாவுனுடைய பகை மாறினது. அவனுடைய சுபாவம் மாறினது. ஒப்புரவாகி கொண்டாங்க, சமாதானம் உண்டானது. நீ திரும்பினா இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். மூன்றாவதாக, எகிப்தின் மேன்மையை விட்டு தெய்வ ஜனத்தோடு பாடு அனுபவிக்க மோசே திரும்பினான். அவன் யாரு? சாதாரணமானவன் அல்ல, ராஜகுமாரன், அரண்மனை ஆகாரத்திற்கு சொந்தக்காரன், உலக இன்பங்களை அனுபவிக்கத்தக்கவன். இவ்வளவு செழிப்பு சிறப்பு அவனுக்கு இருந்தோம். எகிப்தை விட்டு கானானுக்கு திரும்பினான், பாடு அனுபவிக்க திரும்பினான். ஒருவேளை நீ உலகத்தில் இருந்தா, ஒருவேளை செழிப்பா இருக்கலாம், செழிப்பா வாழலாம். ஆலயத்திற்கு வராம, தேவன் இல்லாம நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். நினைத்ததெல்லாம் நீ அனுபவிக்கலாம், விரும்புவதெல்லாம் உனக்கு கிடைக்கலாம். ஆனா இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடியும். இனிமேல் வருகிற பரலோக பாக்கியத்தை உன்னால் அனுபவிக்க முடியவே முடியாது. எப்போ எகிப்தை விட்டு தெய்வ ஜனத்தோடு கூட கானான் தான் முக்கியம் என்று திரும்பினானோ, கர்த்தருடைய தரிசனம் அவனுக்கு உண்டாயிற்று, தேவ வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அவனுக்கு பொறுப்புகளை, உத்தரவாதத்தை கொடுத்தா. கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். நீ திரும்ப, உன்னை தலைவனாய் கர்த்தர் மாற்றுவா. நீ திரும்பி வா, உன்னை கர்த்தர் உத்தரவாதம் உடையவனாய் மாற்றுவார். கெட்ட குமாரன் தகப்பனுடைய இதயத்தை நோக பண்ணினான், தகப்பனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு போனான்.
தகப்பனுடைய உள்ளத்தை உடைச்சிட்டு போனான். தகப்பனுடைய கண்களில் கண்ணீரை வர வைத்து போனான். தகப்பனை மதிக்கலை. தகப்பனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுந்தான். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் திரும்பினானோ இல்லையோ தகப்பனோடு ஐக்கியம் கிடைத்தது. அவன் திரும்பி வந்தானோ இல்லையோ தகப்பனுடைய அங்கீகரிப்பு கிடைத்தது. அவன் திரும்பி வந்தானோ இல்லையோ தகப்பனுடைய அதிகாரம் அவனுக்கு கிடைத்தது. திரும்பி வந்தானோ இல்லையோ தகப்பனுடைய கனம் அவனுக்கு கிடைத்தது. திரும்பி வந்தானோ இல்லையோ அவனுக்கு சந்தோஷமும் விருந்தும் கிடைத்தது. நான் சொல்லுவேன், நீ திரும்பி வந்தீன்னா உன்னையும் கர்த்தர் இந்த மேன்மையான நிலையில கர்த்தர் உன்னை மாற்றுகிறவராயிருக்கிறார். நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ திரும்பி வா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து, நீ திரும்பி வா, உன்னை நான் உருவாக்குவேன். திரும்பி வா, திரும்பி வா. 2 கரங்களை உயர்த்தி நாம் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, மோவாப்பில் சஞ்சரித்தது போதும். தேவன் இல்லாமல், தேவ வார்த்தை இல்லாமல், தேவ பிரசனம் இல்லாமல், ஓ மோவாப்பில் இருக்கிறது போதும், இருந்தது போதும். நான் திரும்பவும் பெத்லகேமுக்கு வருகிறேன், திரும்பவும் பெத்லகேமுக்கு வருகிறேன். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நீ திரும்பினா போதும். நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து திரும்பினா போதும். கர்த்தர் உனக்கா எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். கரங்களை தட்டி எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வே. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அல்லானை தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. கரங்களை தட்டி
அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்லுவோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. நன்றி ஆண்டவரே.